குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம். கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம வந்து 3 விஷயம் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு, புதுசாக ஒரு பொருளாக அங்கே உருவாகும். அதே மாதிரி கம் பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட், திரும்பவும் தன் பழைய வடிவத்துக்கு வருமா அப்படின்னா வராது. ஸோ அப்போது இது என்ன ரியாக்ஷன்? இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்போ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கணும். நியூ சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக அது உருவாகிருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் ஞாபகம் வச்சக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் லாஸ்ட் என்ன பார்த்தோம் வீடியோவில் அப்படின்னா, ரஸ்டிங் ஆஃப் அயன் பார்த்தோம், பர்னிங் பார்த்தோம். இது ரெண்டுமே கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான குட் எக்ஸாம்பிள். ஸோ இதனுடைய கண்டினியூவை இப்போ பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கான நெக்ஸ்ட்டு ஒரு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் என்னென்னா, கர்லிங் ஆஃப் மில்க். பால் வந்து தயிராக மாறுதல். பாலை வந்து எப்படி தயிராக மாற்றுறாங்கங்கிறது உங்கள் வீட்டில் உங்கள் மதர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் நைட்டு தான் செய்வாங்க. கொஞ்சம் பால் வெதுவெதுப்பாக இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, பிறைமோர், உரைமோரா, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மோர், பட்டர் மில்க்கு ஆட் பண்ணுவாங்க. இல்லைன்னா கொஞ்சமாக தயிர், கேர்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. சில மணி நேரங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டியாக தயிராக இருக்கும். அப்போது இந்த பால் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, இப்போ தயிருங்கிறது எப்படி இருக்குது? ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுனால தான் தயிராக நமக்கு வந்து மாறியிருக்கு. ஸோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் இது என்ன செய்யலாம், இந்த தயிருங்கிறது திரும்பவும் நமக்கு வந்து பாலாக வருமானம் வராது. அப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாறாது. அப்போ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடந்துருச்சு, புதுசாக ஒரு பொருள் உருவாயிடுச்சு. ஸோ இந்த கர்லிங் ஆஃப் மில்க், பால் தயிராக மாறக்கூடிய நிகழ்வு கெமிக்கல் சேஞ்சஸ் தான் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் நடக்குது. ஸோ கெனாட் கெட் பேக் த மில்க் ஆஃப்டர் கர்லிங் அக்யூர்ஸ். தயிராக மாறின திரும்ப பாலாக வரணும் வராது. ஸோ இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் தான். இப்போ வந்து the curdling is a process in which liquid gradually turns into solid, the forming clumps also along the way. இப்போ தயிர் அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, பாலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், லிக்விட் ஃபார்மில் இருக்குது. இப்போ அந்த லிக்விடாக இருக்கும்போது என்ன ஆகுனா, அப்படியே அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த லிக்விட் இருக்கக்கூடிய அந்த பால் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்னால் ஒன்றோடு அப்படியே ஜாயிண்ட் ஆகி அப்படியே கெட்டியாக ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து வந்துடும். அதுதான் நமக்கு தயிராக நமக்கு மாறக்கூடியது. அதே மாதிரி பாருங்க, இப்போ தயிர் போடுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சூடான பாலில் பட்டர் மில்கையோ இல்லை கொஞ்சோண்டு லிட்டில் கேர்டு தயிரை ஊற்றி அப்படியே வச்சுட்டாங்கன்னா, சில டைம் கழித்து பார்த்தோம்னா அது நமக்கு வந்து தயிராக இருக்கும். சில பேர் வந்து பட்டர் மில்க்கோ இல்லை கேர்டு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோன்னா, லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணி அதுவும் தயிராக மாறும். இப்போ நீங்கள் வந்து தயிர், அதாவது பட்டர் மில்க்கை ஆட் பண்ணி நம்ம வந்து தயிர் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, கேர்டு ஃபார்ம் பண்ணதையும் லெமன் ஜூஸை ஆட் பண்ணி நமக்கு வந்து கேர்டு தயிர் வந்து ஃபார்ம் பண்ணதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. உங்களுக்கு வித்தியாசம் சொல்ல, டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ த கர்லிங் ஆஃப் மில்க் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷனாக நீங்கள் வந்து பயாலஜியில் படிச்சிருப்பீங்க, நொதித்தல். இது வந்து 6th பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது தான். பேட்டர் இன்டு இட்லி. இந்த இட்லி மாவு வந்து தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். மாவு வந்து இட்லியாக மாறும், இட்லி திரும்பவும் மாவாக வருமானா வராது. அதனால் வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். பட் இந்த மாவுங்கிறது, இட்லி மாவு பேட்டர் அப்படிங்கிறது என்ன செய்வாங்க, நல்லா மாவை கிரைண்டரில் ஆட்டிட்டு வெளியில் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த மாவில் இருக்கக்கூடிய என்னது பாக்டீரியாஸ், அதுதான் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸாக மாற்றுது. அப்படியே விடிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே நுரைச்சி அப்படியே மேலே அப்படியே பொங்கி வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிற ப்ராசஸ் அங்கே நடக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபெர்மெண்டேஷனுக்கான ஒரு குட் எக்ஸாம்பிள். The fermentation is the process in which the microorganisms such as the yeast and certain bacteria break down sugar solution.
என்ன மாற்றுது? ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றுது. அப்போ உங்கள் வந்து நியூ ப்ராடக்டாக அங்கே வந்து இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறதும் சில பாக்டீரியாக்களும் என்ன செய்யுதுன்னா இந்த சுகர் சொல்யூஷனை என்ன செய்யுது உடச்சி நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் ஆல்கஹாலாகவும் மாறக்கூடியது நிகழ்வாக மாற்றுது. அதனால் வந்து இது வந்து ஃபெர்மெண்டேஷனுங்கிறது வந்து chemical changes. It is an irreversible process as the alcohol formed cannot be turned back to into sugar. திரும்பவும் அது என்ன ஆகுது? பழையபடி ஃபெர்மெண்டேஷனாக அதாவது மாறாது இல்லையா? அதனால் திரும்பவும் ஒரு தடவை சேஞ்ச் ஆனதான். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பர்மனண்ட் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி சேஞ்சஸ். ஸோ இங்கே ஃபெர்மெண்டேஷனில் வந்து ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. பொதுவாக கெமிக்கல் சேஞ்சஸில் ஒரு சேஞ்ச் ஆனது தான். ஸோ பர்மனெண்ட்லி அது சேஞ்சடு தான். திரும்பவும் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆல்கஹாலாக திரும்பவும் வந்து நமக்கு வந்து சுகரை வந்து வராது, மாற்ற முடியாது. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ ஃபெர்மெண்டேஷனுங்கிற ப்ராசஸ் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான். டூயூனோவில் கொடுத்துருக்காங்க லூயிஸ் பாஸ்டர். இந்த லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னவர். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிற ப்ராசஸை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராசஸ் சொன்னவர் யாருன்னா இந்த ஃபஸ்ட்டு பர்சன் யாருன்னா இந்த லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிறவர் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இட் டிஸ்கிரைப்டு தட் த ஃபெர்மெண்டேஷன் அக்வயர்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச் ஆஸ் ஈஸ்ட். காற்று இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற இந்த நுண்ணுயிரி ஆர்கானிசம் அப்படிங்கிற நுண்ணுயிரி முன்னாடி நடக்கக்கூடிய இந்த செயல் அதுதான் வந்து ஃபெர்மெண்டேஷன். இது மாதிரி ஒரு விவரித்து சொன்னவர் யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹி டிஸ்கவர்ட் த க்யூர் ஃபார் ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு வெறிநாய் கடிக்கு மருத்துவம் கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஸோ 1 மார்க்கில் கேட்பாங்க. ஹி டிஸ்கவர்ட் த க்யூர் ஃபார் ரேபிஸ் யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டியர். சரி. ஸோ ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது கெமிக்கல் சேஞ்சஸ். அடுத்த ஒரு ப்ராசஸ் என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் த பேக்கிங் சோடா வித் லெமன். இது வந்து நீங்கள் வந்து இந்த மாடல் ஆஃப் எரிப்ஷன் ஆஃப் வேல்கனோ இல்லையா, எரிமலை வெடிக்கிற மாதிரி நாம் வந்து ஒரு மாடல் செஞ்சுருப்போம் சின்ன கிளாஸில். அது பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அது உள்ளே வந்து எரிமலை மாதிரி செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் சோடாப்பை வந்து உள்ளே கொட்டிடுவாங்க. லெமன் ஜூஸ் அப்படியே பிழிஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே குபுக்குன்னு அப்படியே ஒரு கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஹிஸ்ன்னு ஒரு சத்தமும் வரும். அப்படியே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படி நுரைச்சி பொங்கி அப்படியே குபுக்குன்னு வெளியே வரும். இது நம்ம வந்து ஒரு விளையாட்டாக செஞ்சு பார்த்துருப்போம். ஒரு மாடல் டம்மி மாடலாக செய்யும்போது நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்ன நடக்குதுன்னா இது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான் அங்கே நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பேக்கிங் சோடாங்கிறது வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது தான். இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ லெமன் ஜூஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. பேக்கிங் சோடாவில் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் இருக்குது, அதாவது சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது இருக்குது. இதை ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் சேரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து சால்ட் ஃபார்ம் ஆகும் வித் வாட்டர். ஸோ ஒரு சால்ட் இங்கே வந்து சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிற சோடியம் பைகார்பனேட்டுங்கிறது தான் இங்கே சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ NaHCO3 அதனுடைய ஃபார்முலா. இந்த சிட்ரிக் ஆசிட்டுங்கிறது லெமன் ஜூஸில் இருக்குது. ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட சிட்ரிக் ஆசிட் ஒரு ஆசிட்டும் பேஸும் சேரும்போது ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். அந்த சால்ட் என்னென்னா சோடியம் சிட்ரேட்டுங்கிற ஒரு சால்ட்டு. அப்படியே வெள்ளையாக அப்படியே படிஞ்சிருக்கும் உப்பு மாதிரி. ஒரு கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது பார்த்தியா, புஷ்ஷுன்னு ஒரு ஹிஸ்ஸுன்னு ஒரு சத்தத்தோடு வரும். அதுதான் கார்பன் டை ஆக்சைடுங்க ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது வித் வாட்டர் லிக்விடாக இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா நியூ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. என்ன சோடியம் சிட்ரேட்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இது எல்லாமே நியூ ப்ராடக்ட்டு. இது திரும்பவும் மாறுவோன்னா மாறாது, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகுமானா போகாது. ஸோ அதனால் வந்து இந்த ரியாக்ஷன் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான ஒரு ரியாக்ஷன் தான். அது ஆக்டிவிட்டி 8ல் எப்படி செய்யணுங்கிறத அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு சவுண்டோட when bubbles of carbon dioxide coming out and rising in the reaction vessel நீங்கள் பார்த்துருப்பீங்க, செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சோடியம் பைகார்பனேட் சோடாப்போட லெமன் ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஹிஸ்ஸுன்னு ஒரு சவுண்டோட கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே செஞ்சது தான். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்
கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் எ கெமிக்கல் சேஞ்ச். ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடப்பதற்கான நிபந்தனைகள். ஸோ எந்தெந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்தால் கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்குதுங்கிறதுக்கான ஒரு ரீசனாக சொல்லலாம். இதே டாபிக் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து இந்த கண்டிஷன் மூலியமாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுங்கிறதுக்கான ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து 8th இருக்குது. இங்கே வந்து ஒரு சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா we know that firing of crackers, இந்த ஃபயரிங் ஆஃப் கிராக்கர்ஸ், பட்டாசு வெடிக்கிறோம். இப்போ பட்டாசு வெடிக்கிறது என்ன செய்கிறோம், ஒரு நெருப்பு கிழிச்சு உள்ளே பொருத்தி வைக்கிறோம். அந்த நெருப்பு உள்ளே போகுது. உள்ளே வந்து மெடிசின்ஸ் மருந்துகள்லாம் இருக்குது இல்லையா. அந்த நெருப்பு உள்ளே போன உடனே என்ன நடக்குதுன்னா ஒரு ப்ரெஷர் போகுது. அந்த ப்ரெஷர் போய் அழுத்தம் கொடுக்கும்போது தான் அது தாங்க முடியாமல் வெடித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அது வந்து ஒரு பட்டாசாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பெரிய வெடிகுண்டாக இருந்தாலும் சரி, அழுத்தம் உள்ளே போய் அழுத்தம் கொடுக்கும்போது தான் அது வெடிக்கவே ஆரம்பிக்குது. அப்போது இந்த மாதிரி சில பட்டாசுகளை சில பட்டாசு தான் சொல்கிறேன், சில பட்டாசுகள் என்ன செய்யணும்னா கடினமான பொருள்களை வந்து ஓங்கி தட்டும்போது பார்த்தீங்கன்னா அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த பட்டாசு ஃபயர் ஆகும், வெடிக்கும். அப்போது ஒரு வெடிகுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு பட்டாசாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வந்து அழுத்தம் போகிறதுனால தான் அது வெடிக்கவே ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அப்போ நடக்குது கெமிக்கல் ரியாக்ஷன். பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் சொல்லியா. ஸோ இந்த ஃபயரிங் கிராக்கர்ஸுங்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான். அப்போ இந்த கெமிக்கல் சேஞ்சஸில் இந்த ப்ரெஷருங்கிறது ஒன்று இருந்ததுனால தான் அழுத்தம் போய் தர்றதன் மூலியமாகத்தான் அது வெடிக்குது. வெடித்து அது வந்து நியூ ப்ராடக்ட் நம்ம கொடுக்குது, சாம்பல், ஆஷ் இது மாதிரிலாம் கொடுக்குது. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கண்டிஷன். ஸோ ப்ரெஷர் மூலியமாகத்தான் ஒரு கெமிக்கல் சேஞ்சு நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லெமன் ஜூஸ் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த லெமன் ஜூஸ் அப்படிங்கிறதோட இந்த பேக்கிங் சோடா, இந்த பேக்கிங் சோடா லெமன் ஜூஸோட இருக்குது. தனித்தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் அங்கே உருவாகாது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேரணும். சேர்ந்தால் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நியூ ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், வென் லெமன் ஜூஸ் இஸ் மிக்ஸ்டு வித் சோடா வாட்டர் த ப்ரொடியூஸ் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ். பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் அப்படின்னா நுரைச்சி பொங்குறது, நுரைச்சி பொங்கி வருது. ஸோ எஃபர்வசன்ஸ் விச் இஸ் அதர்வைஸ் நாட் பாசிபிள் வென் தே ஆர் செப்பரேட். அப்போது ரெண்டுமே வந்து பேக்கிங் சோடாவாகவும் லெமன் ஜூஸாகவும் தனித்தனியாக இருக்கும்போது பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் நுரைத்து பொங்குதல் நடைபெறாது. இந்த ரெண்டுமே ஒரு ஆசிட்டும் பேஸும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் தான் பிரிஸ்க் எஃபர்வசன்கிற நுரைச்சி பொங்கி இந்த கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்போது என்ன அர்த்தம், ரெண்டும் சேரணுங்கிறாங்க. ஒன்றோடு ஒன்று என்ன ஆகணும், மிங்கிள் ஆகணும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிங்கிள் ஆகணும். அப்போது இந்த சோடாவே பார்த்திங்கன்னா சோடா வாட்டர், வெறும் சோடாவை விட இந்த சோடாவை வந்து, அதாவது இந்த பேக்கிங் சோடாவை தண்ணியில் வந்து கரைச்சிக்கணும், சொல்யூஷனாக இருக்கணும். அதே மாதிரி லெமன் ஜூஸுங்கிறதும் ஆல்ரெடி சொல்யூஷன். ஸோ ரெண்டுமே சொல்யூஷனாக இருக்கும்போது ஆட் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் குயிக்காக நடக்கும். அப்போ தான் கலக்கும் நல்லா. ஒரு சாலிடையும் ஒரு லிக்விடையும் வந்து கலக்கிறதுக்கு லேட் ஆகும், கரைஞ்சி அதை ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதோட ரெண்டுமே லிக்விடாக மாற்றி நாம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் குயிக்காக நடந்து ஒரு நியூ ப்ராடக்டை நமக்கு கொடுக்கும். அப்போது லெமன் ஜூஸ் ப்ளஸ் சோடா அப்படிங்கிற இந்த பேக்கிங் சோடாவாக இருக்கிறத விட அதை வந்து சோடா சொல்யூஷனாக மாற்றியாச்சு. சோடா வாட்டராக தண்ணியில் கரைச்சிட்டோம் சோடா வாட்டர். அப்போ தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் குயிக்காக நடக்கும். அப்போது நுரைச்சி பொங்கி நமக்கு வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது ரெண்டுமே கலக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் நடக்கலை. ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் அது என்ன ஆகுது, இந்த ஒரு மாற்றத்தை நமக்கு வந்து கொடுக்குது, சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், சப்ஸ்டன்சஸ் ஆர் மேட் டு ஃபிசிக்கலி கான்டாக்ட் வித் ஈச் அதர், ஒன்றோடு ஒன்று இணையணுங்கிறாங்க. அப்போது வந்து சொல்யூஷனாக மாற்றி செய்யும்போது அது இணைஞ்சி நமக்கு ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது ஒரு கண்டிஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா வி ஹாவ் டேஸ்டட் ரா ரைஸ் அண்ட் குக்குடு ரைஸ். இது நான் சொல்லிடுறேன். ரா ரைஸ்னால் அரிசியாக இருக்குது. அரிசியாக இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், வேறு மாதிரி இருக்கும். அதே நம்ம வந்து சமைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ சாதமாக மாறிடுச்சு இல்லையா. இப்போது அது வந்து குக்குடு ரைஸ். இப்போ அதனுடைய தன்மை வேறு. ரா ரைஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குக்குடு ரைஸுங்கிறது சாதம், இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ குக்கிங் இஸ் எ ப்ராசஸ் தட் இஸ் இன்வால்வ்டு இன் த ஸ்டேட்டட் எக்ஸாம்பிள். அப்போது இங்கே குக் பண்ணும்போது அது வேறு ஒன்றா மாறிடுச்சு. இந்த குக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஹீட்டிங்.
வெப்பப்படுத்தும் போது அதனுடைய தன்மை மாறுது இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்க, அப்போ இந்த அரிசியை நம்ம என்ன செஞ்சோம், தண்ணியில் ஊற்றி நல்லா வந்து இது கழுவிட்டு அதோட தண்ணி வாட்டரை ஆட் பண்ணி நல்லா வந்து ஹீட் பண்ணி பாயில் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா வெந்து போய் அரிசியினுடைய தன்மை போய் அதனுடைய சுவையும் போய் வேறு ஒரு டேஸ்ட்டுக்கு மாறுது, சாதம் அப்படின்னு மாறுது. அப்போது இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருச்சு, கெமிக்கல் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன நடந்ததுனால கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சு? ஹீட் பண்ணுங்கிறது. அப்போது ஹீட் அப்படிங்கிறதும் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸுக்கு அவசியம். இது ஒரு கண்டிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, we know the use of the vanaspati in cooking. Vanaspati is obtained from the vegetables oil by addition of hydrogen and the oils nickel, platinum or palladium. The nickel, platinum, palladium இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. வினை வேக மாற்றி, வினை ஊக்கி அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா இந்த சமையலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா வனஸ்பதிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துகிறது தான். அதாவது வெஜிடபிள் ஆயில்ஸ், தாவரத்தினுடைய எண்ணெய்களில் வந்து இந்த ஹைட்ரஜனை ஆட் பண்ணி இந்த வனஸ்பதி அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். பட் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுறாங்க, கேட்டலிஸ்ட். ஏன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மந்தமாக நடக்கிறதுக்காகவோ இல்லை அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்காகவோ, அதாவது வேகத்தை கூட்டவோ இது மாதிரி செய்கிறதுக்கு மூணாவதாக ஒரு பொருள் ஆட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து கேட்டலிஸ்ட். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடை வந்து ஆல்டர்னேட் பண்ணுறது இல்லையா, ஆல்டர் த ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன், அதுக்காக மூணாவதாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் கேட்டலைஸ்ட்னு சொல்லக்கூடியது. அது இந்த மாதிரி நிக்கல், பிளாட்டினம், பல்லாடியம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் விரைவாக நடைபெற்று நமக்கு வந்து ஒரு புதிய பொருளை நமக்கு வந்து உருவாக்கும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடை ஆல்டர் பண்ணக்கூடியது, வினையினுடைய வேகத்தை மாற்றக்கூடியதுக்கு பேர் தான் வந்து கேட்டலிஸ்ட். அதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணாவதாக சில பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறதும் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான ஒரு கண்டிஷன். இதை வந்து டூ யூ நோவில் கொடுத்துருப்பாங்க, இதே தான். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸ் எ கெமிக்கல் சேஞ்ச் அண்ட் இட் வில் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச். இது மாதிரி இந்த ஃபெர்மெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்தக்கூடியது தான். நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. அப்போது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸுக்கு என்னென்னா நம்ம கண்டிஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் மூலிமா நடக்குது. ரெண்டாவது சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனாக மாறும், ரெண்டோட ஒன்று மிங்கிள் ஆகணும், சேரணும், அது ஒன்று. அப்புறம் ஹீட் மூலிமா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சு. கேட்டலிஸ்ட் மூலிமா கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது கெமிக்கல் சேஞ்ச் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு, வாட்டர் இஸ் எ கெமிக்கல் காம்பவுண்ட் தட் ரிமைன்ஸ் ஆஸ் த வாட்டர் வென் அன்டிஸ்டர்ப்டு. என்ன அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், அது எதுக்குமே சேராது தனியாக இருக்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் H2O வாட்டர்னால் அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுங்கிற கேஸ் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ரெண்டும் சேர்ந்த நிலையில் இருக்குது, காம்பவுண்டாக இருக்குது. இப்போ இந்த வாட்டரில் இஃப் எ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அன் ஆசிட், ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, இஸ் ஆடட் டு வாட்டர் அண்ட் சப்ஜெக்டட் டு எலக்ட்ரோலைசிஸ் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட். என்ன ஆகும், இந்த தண்ணியில் ஒரு கொஞ்சமாக ஒரு ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட்டை நம்ம ஆட் பண்ண உடனே என்ன ஆகுது, ஆட் பண்ணிவிட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ், மின்னார் பகுத்தல். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிப்பீங்க. இந்த எலக்ட்ரோலைசிஸ்ங்கிற ப்ராசஸ்ங்கிறது இதுதான். தண்ணியில் வந்து நாம் வந்து மின்சாரத்தை செலுத்துகிறோம், அந்த தண்ணியில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மின்சாரத்தை செலுத்தும் போது, கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இந்த ரெண்டு கேஸ் என்ன ஆகும்னா டீகாம்போஸ் ஆகுது. ஸோ இட் டீகாம்போசஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன், ரெண்டு வாயுக்களாக பிரியும். அப்போது தனிப்பட்ட முறையில் வந்து H2 இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் என்ன செய்ய முடியாதுன்னா செப்பரேட் பண்ண முடியாது. எலக்ட்ரோலைசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலியமாக ஹைட்ரஜனுங்கிற கேஸையும் ஆக்சிஜன் கேஸையும் என்ன செய்யணும், டீகம்போஸ் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யணும், வாட்டரில் ஒரு ஆசிட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ் பேர் எலக்ட்ரோலைசிஸ், மின்னார் பகுத்தல். எலக்ட்ரோலைசிஸ்னால் மின்னார் பகுத்தல். ஸோ நமக்கு வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸ் நமக்கு வந்து பிரியும். ஸோ இந்த இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இல்லையா. இந்த கெமிக்கல் எலக்ட்ரோலைசிஸ்ங்கிற கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா கரண்ட்டு வேணும். இந்த கரண்ட்டை பாஸ் பண்ணதுனால தான் H2O வந்து உடஞ்சி ஹைட்ரஜன் ஆகவும் H2 ஆகவும் O2 ஆகவும் நமக்கு வந்து பிரியுது. ஸோ
இஸ் ஆல்சோ எ கண்டிஷன் தட் இஸ் நீடட் ஃபார் த எஃபெக்டிவ் த கெமிக்கல் சேஞ்ச். இந்த H2Oவை உடைச்சோம்னா H2O2 ரெண்டு கேஸாக நமக்கு பிரிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் எலக்ட்ரோலைசிஸ்ங்கிற ப்ராசஸ் நமக்கு வந்து தேவை. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கரண்ட்டுங்கிறது அவசியம். அப்போது ஒரு கண்டிஷன் ஒரு ஒரு முடிவுக்கு வராங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு நடக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் நடக்குதுன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸு ஒன்று, ரெண்டாவது ஹீட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, அப்ளையிங் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன் மூலியமாக ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத உருவாக்கலாம். ஸோ லைட் அப்படிங்கிறது மூலியமாக ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடத்தலாம், ப்ரெஷர் மூலியமாக நடத்தலாம், ஹீட் மூலியமாக நடத்தலாம், ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலியமாக நடத்தலாம் இல்லையா. இது எல்லாமே மூலியமாக இந்த கண்டிஷன் மூலியமாக என்ன செய்யலாம், ஒரு கெமிக்கல் சேஞ்சஸை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.